வணக்கம் தலைமைகளே. இந்தியாவின் தனியார் விமான சேவை நிறுவனமான இண்டிகோ செய்த பிரச்சனை இன்னைக்கு சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. இவ்வளவு மக்கள் தொகை வாழும் நாட்டில் 140 கோடி மக்கள் வாழ்கிறோம். உலகத்திலேயே முதலாவது பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிற நாட்டில் வெறும் 2 நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த மக்களின் விமான தேவையை சந்திப்பார்கள் என்பது வெட்கத்திலும் வெட்கக்கேடானது. அதுவுமே அதில் ஒரு நிறுவனம், இந்த இண்டிகோ நிறுவனம் மட்டுமே 65% விமானத்தில் பயணிக்கும் மக்களின் தேவையை சந்திப்பார்கள் என்பது மிகப்பெரிய வெட்கக்கேடு. அரசாங்கம் என்னைக்கோ சிந்திச்சு இந்த இண்டிகோவை போல 20 நிறுவனங்களை உருவாக்கிக்கணும். அதே போல ஒரு துறைகளில் போட்டியே இல்லைன்னா ஒரு தனி நபரோ நிறுவனங்களோ, அது அரசு துறை நிறுவனங்களோ தனியார் துறை நிறுவனங்களோ எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவார்கள், எந்த அளவுக்கு எகத்தாளம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த இண்டிகோ பண்ணது ஒரு நல்ல உதாரணம். ஒரு அரசு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருகிறார்கள் என்றால் அது அரசுகிட்ட உட்கார்ந்து தான் பேசணும். ஆனால் அதை விடுத்து நம்ம தான் விமானத்தை நடத்துகிறோம், அரசே எதிர்த்து நிற்கலாம்னு சொல்லி அரசை எதிர்த்து செயல்பட்டது. அதைவிட இந்த வெகுஜன மக்களை எதிர்த்து செயல்பட்டது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இது இண்டிகோ திட்டமிட்டு செய்த, அதாவது நம்மளை விட்டா வேற ஆளே இல்லை, நம்ம விமானத்தை நிறுத்தி காட்டலாம்னு சொல்லி திட்டமிட்டு செய்த படு பாதக செயல் சொல்லலாம். இந்த இண்டிகோ மட்டுமே இந்த அதிகாரப்பூர்வமாக 2500 விமானம் பயணிக்க வேண்டிய விமானத்தை நிறுத்தியிருக்கிறாங்க, நின்று போயிருக்கு. ஒரு விமானத்தில் 200 பயணிகள் பயணிப்பாங்கன்னா 5 லட்சம் இந்திய மக்களின் பயண திட்டம் ரத்தாயிருக்கு. அதில் ஒருவரை 2 தடவை முயற்சி பண்ணால் கூட 2.5 லட்சம் மக்களின் பயண திட்டம் ரத்தாயிருக்கு. எல்லோருமே சுற்றுலா செல்பவர்கள் அல்ல, நம்ம அதை எளிதாக எடுத்துக்கிறதுக்கு. அதில் சிலர் தங்களுடைய திருமணத்தை நிச்சயித்து திருமணத்திற்கு முதல் நாள் விமான பயணத்தை புக் பண்ணியிருப்பாங்க. வைத்தியத்திற்காக செல்பவர்கள் இருப்பாங்க, இன்டர்வியூ வேலை வாய்ப்புக்காக செல்பவர்கள் இருப்பாங்க. இப்போ இது எதையுமே இண்டிகோ தன் மனதில் வைத்து கொள்ளாமல், நான் தான் இருக்கேன், என்னை விட்டால் வேற ஆளே இல்லை, நான் எந்த வித சீர்திருத்தத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணது. இண்டிகோ மேலே மிகப்பெரிய நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கணும். இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டிகோவோட சிஇஓ தலைமை செயல் நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் அப்படிம்பாங்க. இண்டிகோ ஸ்தாபித்தது 2 இந்தியர்கள். இப்போ இந்த 2022க்கு மேலே இந்த பீட்டர் எல்பர்ஸை தலைமை செயல் அதிகாரியை நியமனம் பண்ணாங்க. இந்த பீட்டர் எல்பர்ஸ் நெதர்லாந்து ஹாலந்தில் பிறந்தவர். ஹாலந்தில் KLMனு சொல்லி ஒரு விமான நிறுவனம் இருக்கு, அதில் தலைமை செயல் நிர்வாக அதிகாரி இருந்தார். அவர் கூட்டு இந்த இந்தியாவில் இண்டிகோவுக்கு தலைமை செயல் நிர்வாக அதிகாரியை போட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்காரு. இப்போ மத்திய அரசு அவர் நிச்சயமாக பீட்டர் எல்பர்ஸ் ராஜினாமா செய்ய வேண்டும், செய்துவிட்டு உங்கள் விமான நிறுவனத்தை நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் ராஜினாமா செய்வாரா இல்லை மத்திய அரசு மன்னிப்பு கொடுக்குமான்னு தெரியல. பீட்டர் எல்பர்ஸ் பொதுவாக தோன்றி ஒரு பொது மன்னிப்பு மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அதனுடைய தவறுகள் எல்லோத்துக்குமே அவர் பொறுப்பேற்று கொள்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு இருக்காரு. இது பிப்ரவரி பாதியில், பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே முற்றாக சரி செய்யப்படும் சொல்லி பொதுவாக இண்டிகோவை தாண்டி சொல்லுவாங்க. இது எல்லாமே மேலோட்டமாக பார்க்கின்ற செய்தி. எல்லோருமே இப்படி தான் பேசுவாங்க. மத்திய அரசு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க, இண்டிகோட பிரச்சனை ஆயிடுச்சு, இதுதான் எல்லோரும் பேசுவது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு அதோடைய வேரை நிச்சயமாக ஆராய வேண்டும். வேரை சரி செய்யாமல் மேலிருப்பதை சரி பண்ணுவதால் எந்த வித பிரயோஜனமே இல்லை. வேரை தான் நிச்சயமாக சரி பண்ண வேண்டும். இந்த பிரச்சனையை நான் சில மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் நான் அழகாக பேசியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன், உங்கள் பிள்ளைகளை அல்லது வாலிப வயது உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக விமானம் ஓட்டும் பைலட் பயிற்சிக்கு அதோட படிப்புக்கு சேருங்க, மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு பேசியிருந்தேன். 2வது, இந்தியாவில் நிச்சயமாக விமானங்களை சொந்தமாக 100க்கு 100% கட்ட வேண்டும். நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த 2 தான் இந்த பிரச்சனைக்கு ஆணிவேர், அதாவது இதுதான் வேர். பிறதெல்லாம் பேசுறது அரசியல் சார்பாக.
ஒரு எதிர்கட்சியில் இருப்பவங்க ஆளுங்கட்சி குறை சொல்லி பேசுவாங்க, ஆளுங்கட்சியில் இருப்பவங்க இந்த எதிர்கட்சி, இப்படிதான் அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட ஆணிவேர் என்பது பைலட்டுகள், விமானம் ஓட்டுபவர்கள் பற்றாக்குறை சர்வதேச அளவில். அதே போல இந்தியாவில் விமானம் கட்டும் துறை இன்னும் வராதது மிகப்பெரிய வெட்கக்கேடு. இன்னைக்கு நிலைமைக்கு விமானம் ஓட்டுபவர்கள் 20 மடங்கு இன்னும் வேணும். இன்னைக்கு இருக்கிற எண்ணிக்கையில 20 மடங்கு இன்னுமே வேணும். சர்வதேச அளவுல விமானம் ஓட்டுபவர்கள் பற்றாக்குறையாக, அதிக பற்றாக்குறையாக போயிட்டு இருக்காங்க. அதுவுமே வருங்காலத்தில் இந்த மக்கள் தொகை பெருக பெருக இந்தியாவில் வந்து பொருளாதாரத்தில் வேகமாக மேலே வர வர இந்த விமான ஓட்டுபவர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கணும். ஆனால் அதற்கேற்ற விமானம் ஓட்டுவதற்கு அதை பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்கு பயிற்சி நிறுவனங்களோ அதை ஒட்டிய கல்லூரிகளோ இந்தியாவில் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இவ்வளவு பிரச்சனை ஆன பிறகு வந்து இண்டிகோவில் வந்து இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் விமானம் ஓட்டுபவர்கள் எங்களுக்கு தேவை, துணை விமானிகள் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கோ பைலட் இருப்பாங்க, அவர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை, க்ரூ மெம்பர்ஸ் பணிப்பெண்கள் சிப்பந்திகள் இவங்கெல்லாம் தேவைன்னு சொல்லி உடனடி தேவைன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்தியர்களுக்கு மட்டுமே வேலை தரப்படும். அதாவது இந்தியாவில் பிறந்திருக்கணும், வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யலாம், ஆனால் இந்தியர்களாக இருக்கணும் விமானத்தை ஓட்டுபவர்கள். அந்த ஒரு கண்டிஷன் பேரில் இன்னைக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இண்டிகோவில். விமானிகளே பற்றாக்குறை என்னும் போது அவங்க எங்கிருந்து விமானியை கூப்பிடுவாங்க? அந்தந்த நிறுவனத்தில் இருக்கிற விமானிகளே பற்றாக்குறையோட செயல்பட்டு இருக்காங்க. ஓவர் டைம் அடிப்படையில் அதிக வேலை நேரத்தில் அவங்க விமானங்களை ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பற்றாக்குறை. இவங்க யார்கிட்ட போய் கூப்பிடுவாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அழைப்பு கொடுத்துருக்காங்க. பிற நிறுவனங்கள் வந்து மிக அதிக சம்பளம் கொடுத்து வேலைக்கு இழுக்கலாம். அந்த நிறுவனம் பாதிக்கப்படும். அந்த நிறுவனத்தில் அந்த விமானத்தை ஓட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. விமானிகள் கணிசமான எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும்போது தான் அனைத்து விமானங்களையும் வருங்காலத்தில் வருகின்ற விமானங்களையும் ஓட்ட முடியும். இருப்பதே பற்றாக்குறை என்னும் போது வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது அது அர்த்தமே இல்லாது. இரண்டாவது, இன்றைக்கு நிலைமைக்கு வருங்காலத்தில் 2000 விமானங்கள் இந்தியாவிற்கு தேவை. பயணிகள் விமானம் மற்றும் சரக்கு விமானம் சேர்த்து 2000 மிகப்பெரிய விமானங்கள் நமக்கு தேவை. 2 நிறுவனங்கள் தான் உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டா 2 நிறுவனத்தில் போய் தான் நம்ம கெஞ்சி கேட்டு நிற்கணும், எங்களுக்கு விமானம் விற்பனை செய்யுங்கன்னு சொல்லி. ஒன்று அமெரிக்காவில் போகணும் போயிங் கிட்ட, இல்லை யூரோப் நாட்டுக்கிட்ட போகணும் ஏர்பஸ் கிட்ட. இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க கிட்ட தான் போய் 2000 விமானங்கள் தேவைன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு நிற்கணும். அவங்க மெதுவாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு பூரா செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய தேவையான 2000 விமானம் என்னைக்கு வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். 1000 விமானத்துக்கு மேலே கேட்டு அதற்கான பணத்தை முன்பணத்தையும் கொடுத்துட்டாங்க இந்தியாவில், ஏர் இந்தியாவில், இண்டிகோவில். இன்னைக்கு வரைக்கும் அது ஒன்றும் கூட வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கட்டுவது 2 நிறுவனங்கள் தான். மிகப்பெரிய வெட்கக்கேடு. உலகத்தில் 195 நாடுகள் இருக்காங்க, 700 கோடி மக்கள் தொகை இருக்கு. அப்படி இருந்துமே 2 நிறுவனங்கள் தான் செய்வாங்க விமானங்கள். மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடு. ஒரு சந்தேகம் நமக்கு வரும், உலகம் முழுவதும் இருக்காங்க, இந்தியாவில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு இண்டிகோவில், ஏன் பிற நாடுகளில் வரலன்னா? அமெரிக்கா ஐரோப்பாவை தாண்டி உலகத்தில் மிக அதிகமாக பொருளாதாரத்தில் வளரும் நாடு இந்தியா தான். அதுவுமே கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் மிக அதிக வளர்ச்சியில் போயிட்டு இருக்காங்க இந்தியாவில். அப்போ அவங்களுக்கு விமான சேவை நிச்சயமான தேவை. இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி உலகம் பூரா இல்லை, இந்த அளவுக்கு மக்கள் தொகை உலகம் பூரா இல்லை. அப்போ விமானங்கள் சேவை மிக அதிகமாக இந்தியாவுக்கு தேவை. அதனாலதான் இந்தியாவில் பிரச்சனை வந்திருக்கு. இன்னொரு சந்தேகம் வரும், சீனா வந்து நம்மை விட பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு, நமக்கு சமமான மக்கள் தொகை உள்ள நாடுனா சீனாவுடைய நிர்வாகம் மிக ஒரு சிறப்பான நிர்வாகம் சொல்லலாம். அவர்களுக்கு தேவையான கணிசமான விமானிகளை பைலட்டுகளை அவங்க பள்ளிகளிலிருந்தே பயிற்சி கொடுத்து கல்லூரியில் பயிற்சி கொடுத்து அதை தொழில் கூடங்கள் செய்து விமானிகளை உருவாக்கி அவர்கள் விமானங்களை ஓட்ட வைக்கிறாங்க. இன்னைக்கு 100க்கு 100% சீனாலேயே பயணிகள் விமானம் முதல்ல சிறிதாக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பிரம்மாண்டமான விமானங்கள் என்ஜின் உட்பட 100க்கு 100% அவங்களே கட்டி அவங்க மக்களின் தேவையை பூர்த்தி பண்றாங்க. இந்த சீனாவில் கட்டப்படும் விமானங்களுக்கு
இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா சான்றிதழ் தரல, சர்வதேச சான்றிதழ் தரணும், அப்பதான் வந்து பிற நாடுகள் வாங்குவாங்க. சீனா அதை பத்தி கவலையே படுறதில்லை. ஏன்னா இன்னும் 2000 விமானங்கள் கட்டினாலுமே சீனாவுக்கே பற்றாக்குறைகள் இருக்காங்க. அப்போ அவர்கள் அவங்க விமானத்தை கட்டி அவர்களின் மக்களின் தேவைகளை சந்திக்கிறாங்க. பிரச்சனைகள் இல்லாமல் சீனா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து சீனாவை போல கட்டுப்பாடுகள் இல்லாம ஜனநாயகம் என்ற பேர்ல இன்னுமே ஆங்கிலேயனுக்கு இன்னும் நம்ம அடிமையா இருக்கிறது தான் மனதளவுல மிகப்பெரிய வெட்கக்கேடு. இதுதான் சீனாக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். தேவையான விமானிகளை அவங்க உருவாக்கிட்டாங்க. அவர்களுக்கு வந்து தேவையான விமானத்தை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. தேவையான விமானத்தை 100க்கு 100% உருவாக்குறாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா பத்தி கவலை இல்லை, ஐரோப்பா பத்தி கவலை இல்லை. எவனோ என்னமோ பேசிக்கங்க, எங்களின் மக்களின் தேவைக்கான பைலட் மற்றும் விமானங்கள் நாங்க உருவாக்குவோம். இன்னுமே சீனால 25 வருஷம் விமானத்தை செய்ய அது சீனாவே வாங்கிக்குவாங்க. வெளியே விற்க வேண்டிய நிர்பந்தம் தேவை அவங்களுக்கு இல்லை. இவ்வளோ பெரிய நாட்டில் விமானிகளை உருவாக்கும் பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி பட்டறைகள் இருக்கான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியும். பொறியியல் கல்லூரி படிக்கலாம், பார்க்கலாம். சமூக அறிவியல் மற்றும் மருத்துவர்கள் இதை போன்ற கல்லூரிகள் நம்ம பார்ப்போம். எங்கேயாவது வந்து விமானிகளை உருவாக்கும் கல்லூரி நம்ம கேள்விப்பட்டோம்னா கேள்விப்பட்டதே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய குறை. இரண்டாவது வந்து விமானத்தை கட்டுவது இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கங்கள் தூங்குதான் சொல்லணும். இன்னைக்கு வந்து டாட்டாவும் ஏர்பஸ், அந்த ஏர்பஸும் சேர்ந்து விமானங்களை இந்தியாவில் கட்டுகிறார்கள். ஃபைனல் அசம்பிளி, இறுதி கட்டமா எல்லாத்தையும் மாட்டி அங்கிருந்து பறக்க விட போறாங்கன்னு சொல்லி மிக பெருமையா பேசிட்டு இருக்கோம். அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலேயே மிகப்பெரிய வெட்கக்கேடு தான் சொல்லணும். அந்த விமானத்துக்கு தேவையான என்ஜின் இங்க செய்யறதில்ல, வெளிநாட்டிலிருந்து வருது. அந்த விமானத்தோட முக்கியமான லேண்டிங் கியர் அப்படிம்பாங்க, மேலே ஏறும்போது இறக்கும் போது சக்கரங்களோடு சேர்ந்து இறங்குவது, அதோட ஷாக் அப்சர்வர் மற்றும் அதிர்வுகளை தாங்குவது எல்லாமே லேண்டிங் கியர் ரொம்ப முக்கியம். அதையே வெளிநாட்டில் தான் நம்ம வாங்கணும். ஏவியானிக்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது விமானி ஓட்டும்போது முன்னால் இருக்க அந்த தொடுதிரைகள், அவர் இயக்கும் அனைத்து அமைப்புகள், பிற கம்ப்யூட்டர் அமைப்புகள், எலக்ட்ரானிக்ஸ் அமைப்புகள், பயணிகள் வந்து சீட்டில் உட்கார்ந்து டிவி பார்க்கறது, பாட்டு கேட்கறது, விளையாடுறது, இது எல்லாமே இந்த ஏவியானிக்ஸ்குள்ள தான் வரும். இது அத்தனையுமே வெளிநாட்டில் தான் வாங்கணுங்கிறாங்க. அப்போ மிச்சம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயணிகள் இருக்கை சீட்டுகளை நம்ம செய்ய விட்டுருக்காங்க. அந்த விமானத்தின் வெளிப்பாகம், அந்த உலோக உருளை, அதுவுமே அவர்களுடைய திட்டத்துக்கு கீழே செய்யணும். இதைத்தான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய முக்கியமானது எல்லாமே வெளிநாட்டில் தான் வாங்கணும். அப்போ நம்ம சுயமாக 100க்கு 100% பயணிகள் விமானத்தையோ இந்த போர் விமானத்தையோ என்னைக்கு நம்ம செய்யறது? இப்படியே வெளியே வாங்கிட்டு இருந்தா இதற்கு வந்து 2 முக்கியமான அடிப்படை காரணமாக வரும். இந்த விமான சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் இல்லாததற்கு, இந்த பிரச்சனைக்குமே 2 முக்கிய காரணங்கள் இருக்கு வெளியிருந்து பார்த்தோம்னா. ஒன்று, துறை சார்ந்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் சரியாக செயல்படாதது. இந்திய அரசு இந்த இண்டிகோவுடைய சிஇஓவை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு பதிலாக இந்த விமான சேவையோட அமைச்சர்களையும் அந்த ஐஏஎஸ் தலைமை அதிகாரியுமே ராஜினாமா செய்ய சொல்லணும். நிச்சயமாக தண்டனை கொடுத்துருக்கணும். இந்த விமானத்துறையோட அமைச்சர் ராம் மோகன் நாயுடு, இணை அமைச்சர்பாங்க முரளிதர் கிஷன் மோகன் வருது. இந்த 2 பேர்த்த உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த பேரை கேட்டாலே விமானத்துறைக்கு அமைச்சர் யாருன்னு சொல்ல சொன்னா தெரியுமா? நிச்சயமா தெரியாது. அதே சமயத்துல நிதி அமைச்சர் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் சொல்லி உடனடியாக வந்துடுவோம், உடனடியாக பேசுவோம். ஒரு தேசத்துல எல்லாத்தையுமே பிரதமர் பார்ப்பார், பிரதமர் பார்த்துக்கொள்வார்ங்கிறது முடியாத காரியம். பிரதமர் ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியும், வெளிநாட்டுகளோடு சேர்ந்து அந்த முன்னேற்ற முடியும், வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பை. இந்த துறைகளை துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் நிச்சயமாக கவனிச்சிருக்கணும். இந்த அளவுக்கு விமானிகள் பற்றவில்லை, அந்த தீர்க்க தரிசனம் அந்த அமைச்சர்களுக்கு இருந்திருக்கணும். அதற்கேற்ற கல்லூரியை உருவாக்குங்க, பயிற்சி பட்டறைகளை உருவாக்குங்க, விமானிகளை உருவாக்குங்கன்னு சொல்லி அவங்க பாராளுமன்றத்தில் பேசியிருக்கணும், பிரதமர்கிட்ட பேசியிருக்கணும்.
இந்த 2 பேர் யாருன்னே தெரியாது. இவனுக்கு இருக்கானுங்களா, வேலை செய்கிறாங்களா, மக்களுடைய வரிப்பணத்தில் சொகுசா சம்பளம் வாங்கிட்டு சொகுசானது எல்லாமே அனுபவிச்சுட்டு இப்படி ஒன்றுமே ஒரு கூமூட்டைகளை போல இந்த 2 பேருக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணத்துக்கு இந்த நல்ல உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமன், இவ்வளோ பெரிய தேசம் பொருளாதாரத்தில் வல்லரசாக உலகங்களே விழுந்த போதிலுமே இந்தியா முன்னேறி செல்வதற்கு காரணம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் மிக சிறப்பாக ஆக்டிவாக செயல்பாட்டு மிக வேகமான செயல்பாட்டு இருப்பதுதான் காரணமே ஒழிய இந்த 2 ஒன்றுக்குமே ஆகாத அமைச்சர்கள் கூமுட்டைகளை போல் இருக்கவே கூடாது. இவங்க 2 பேர்த்த முதல்ல ராஜினாமா செய்ய சொல்லணும். அதுக்கடுத்து அமைச்சரவை தாண்டி அதிகாரிகள் மட்டத்தில் பார்த்தா இதுல ஒரு IAS தலைமை அதிகாரி இருக்காரு, சமீர் குமார் சின்ஹா அப்படிங்கிறாங்க. இவருமே யாருன்னு யாருக்குமே தெரியாது. இவருமே இவருடைய வேலையில குறை இருப்பதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இவங்கெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கணும். நமக்கு விமானிகள் வேணும், நீங்க படிங்க, விமானிகளா வாங்க, சர்வதேச அளவில் தேவை இருக்கு, நல்ல சம்பளம் கிடைக்கும், இந்தியாவில் ஏகப்பட்ட தேவை இருக்கு, அதே போல விமானத்தை உருவாக்க வேண்டும், 2000 விமானம் உடனடி தேவை இருக்கு, நம்மகிட்ட என்ஜின் இல்லை, ஏவியானிக்ஸ் இல்லை, லேண்டிங் கியர் இல்லை, இதெல்லாமே போய் பாராளுமன்றத்தில் பேசணும், மக்களவையில் பேசியிருக்கணும். அப்போதான் மக்கள் புரிஞ்சு வருவாங்க. இந்த 3 பேர்த்தை இதற்கு காரணம் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் பிரச்சனைக்கு உள்ளானது. வருகின்ற நாட்களிலுமே அதோடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பது எல்லாத்துக்குமே இந்த 3 பேர்கள் காரணம். இவங்களை வேலையை விட்டு நிச்சயமா தூக்கணும், அதுக்கு மீறி தண்டனையும் கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவனுங்க அந்த CEO ராஜினாமா செய்ய சொல்வது மிக தவறானது. அந்த CEO ராஜினாமா பண்ணும், இந்த அமைச்சர் IAS நிச்சயமாக ராஜினாமா பண்ணும். இரண்டாவது மிக முக்கியமானது நம்மிடம் மாற்ற வேண்டியது அப்படிங்கிறது, இன்னுமே இந்த அடிமை முறை ஆங்கில கல்வியை பிடித்து தொங்கிக் கொண்டே இருப்பது இன்னைக்கு வரைக்கும். இது ஆங்கிலேயன் கொண்டு வந்த கல்வி முறை. நம்மகிட்ட அவன் எதுக்காக இதை கொண்டு வந்தான்னா, ஒரு 2% இருக்கிற ஆங்கிலேயன் இந்த 98% இருக்கிற இந்திய மக்களை அடிமைகளாக வைக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ள மனநிலைமை இந்தியர்களாக வைக்க வேண்டும் சொல்லி கொண்டு வந்த கல்வி முறை தான் இந்த ஆங்கிலேய கல்வி முறை. இன்னைக்கு வரைக்கும் மெக்காலே வந்தனால தான் இந்தியாவே முன்னேறிச்சு. அவர் வந்தனால தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்லணும். இது ஒரு அடிமைகள், இந்தியாவை அடிமைகளாக, இந்தியர்களை அடிமைகளாக வைக்க கொண்டு வந்த கல்வி. அது இன்னைக்குமே ஆங்கிலேயம் போயிட்டான், அந்த கல்விக்கு அடிமையாக இருப்பது மிகப்பெரிய தப்பு. படிக்கும்போது ஆரம்பிச்சது, நம்ம 5வது படிக்கும்போது இந்த லெட்டர் விடுமுறை கடிதம் எழுதும்போது ஆரம்பிச்சது. மதிப்புக்குரிய ஐயா, நமக்கு எல்லாமே நம்மை தவிர மதிப்புக்குரியவர்கள் தான். கீழே தங்களின் கீழ்ப்படிதல் உள்ள, நம்ம இல்லாத கீழ்ப்படிதான் இருக்கும். ரெஸ்பெக்டட் சார், யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் சின்சியர்லி, இதை போல கடிதங்கள் பள்ளியில் ஆரம்பிச்சது. சாகும் வரைக்கும் இந்த பழக்கம் நம்மளை விட்டு போறதில்ல. ஆனால் வெளிநாடுகளில் நிச்சயமா இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பயந்த சுவாபம் உள்ள அரசாங்கத்துக்கு அடிபணியும் மக்கள் நான் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது ஆங்கிலேயன், அந்த 1% கூட அன்னைக்கு ஆங்கிலேயன் இல்லை, அவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்க, அடிமையாக இருக்க கொண்டு வந்த கல்வி முறை. எப்போ பார்த்தாலும் தமிழ், ஆங்கிலம், வரலாறு, கணக்கு, புவியியல் இப்படியே தான் படிக்கிறோம். துறை சார்ந்த ஏதாவது இந்த மிகப்பெரிய எண்ணங்கள், நமக்கு வர வேண்டிய படிப்பு, துறை சார்ந்த முன்னேற்றத்துக்கான படிப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், தமிழர்களுடைய எண்ணங்கள், இந்தியர்கள் எண்ணங்கள் அப்படி இருந்ததே இல்லை. பெரிதினும் பெரிது கேள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், உச்சி மீது வான் இடிந்து விழுந்த போதிலும், அப்படிப்பட்ட பெரிய கற்பனைக்கு தான் நம்ம சொந்தக்காரர்கள். பாரதியார் என்ன சொல்றாரு தைரியத்துக்கு, நம்ம தலைமையில சின்ன சின்ன பொருளை சொல்ல மாட்டேங்கிறார், கூரையோ மரமோ இல்லை, அதெல்லாம் இல்லை, வானமே, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அச்சம் இல்லை. இதை போன்ற நம்முடைய கற்பனைகள் பிரம்மாண்டமா இருந்தது. அதுலேயே நம்ம வந்திருந்தோம்னா இன்னைக்கு விமானிகள் இந்தியாவின் தேவையை சந்திச்சு உலகம் பூரா போயிருப்பாங்க. விமானங்கள் இந்தியாவின் தேவை சந்திச்சு உலகம் பூரா போயிருக்கோம். அதை விட்டுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த மெக்கல்ல கல்வியே பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய வெட்கக்கேடு தான். பள்ளியில் ஆரம்பித்த இந்த கீழ்ப்படிதல் உள்ள அவங்களோட ஆயுசு பூரா தொடருது.
யார் காலிலுமே விழுவது, ஒரு காலில் விழுவதற்கென்று அந்த நபருக்கு ஒரு தராதரம் இருக்கணும். அப்படி கூட நான் இல்லைன்னே சொல்லிடுவேன். எல்லோருமே சரிக்கு சமம். அப்பா அம்மா தவிர யார் காலுமே விழுகக்கூடாது. ஆனால் கண்டவங்காலையும் விழுகிறது, பார்த்தவங்காலாம் விழுகிறது. ஒரு மேடை ஏறி போகும்போது அங்கே இருக்க சுள்ளாங்காலில் விழுகிறது, மேடையை வணங்குவது, மேடையில் போய் விழுகிறது, இப்படி எங்கே பார்த்தாலும் விழுகும் மனநிலை. அதையெல்லாம் விட ஒரு நடிக்கும் கூத்தாடி ஒரு டைரக்டர் சொல்லுவதை கேட்டு என்ன வேணாலும் அவன் நடிப்பான், எப்படி வேணாலும் நடிப்பான். ஆனால் அவனுக்கு வாக்களித்து அவன் தான் நிஜ கதாநாயகன் நினைப்பது. நாம தான் கதாநாயகன், நம்முடன் இருப்பகும் மக்கள் தான் கதாநாயகன் என்பதை விட்டு ஒரு கூத்தாடி ஒரு நிழல் அவன்தான் கதாநாயகன் நினைச்சு அவனுக்கு ஓட்டு போட்டு நம்மை ஆட்சி செய்ய வைப்பது, இது எல்லாமே ஆங்கில கல்வி முறை கொண்டு வந்த அடிமைத்தனம் தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இதை போல ஒரு காட்சியை நீங்க கற்பனை பண்ணி பார்ப்பீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. நான் இஸ்ரேலில் இருக்கும்போது நடந்த சம்பவம். நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய மலையில் வேலை செய்கிறோம். நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சேன். இந்த தொழிலாளர்கள் எல்லாமே மதியம் சாப்பிடுவதற்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், ஒரு யூதர் நடத்துவது, யூதர் குடும்பம் தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரே நேரத்தில் 200 பேர் அமர்ந்து சாப்பிடலாம் மதியானத்தில். நாங்கள் போய் சாப்பிட்ருப்போம். ஒரு முறை சாப்பிடும்போது அங்கே வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு, பெரிய ஹோட்டல் அது. உடனடியாக எங்களெல்லாம் வெளியேற்றினாங்க. நாங்கள் சாப்பிட்ற நிலையிலே அப்படியே கையை கழுவிட்டு, கையை கழுவ தேவையில்லை, அங்கே எல்லாமே வெளியே வந்துட்டோம். எல்லாமே 200 பேர்த்துக்கு மேலே வெளியே நிற்கிறோம். மிகப்பெரிய போலீஸ் பட்டாளம் அந்த வெடிகுண்டை சோதனை செய்வது, பிற எல்லாத்தையுமே சோதனை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வாகனங்களில், பிரம்மாண்ட வாகனங்களில் இஸ்ரேலிய காவல்துறையினர் நாய்களோடு எல்லாத்தோட வந்திருந்தாங்க. ஒரு 20 நிமிஷத்தில் சோதனை முடிச்சுக்கிட்டு அவங்க அதை முடிச்சுட்டு போகிறாங்க. நாங்கள்லாம் உள்ளே போய் சாப்பிட போனோம். அந்த ஹோட்டலுக்கு வெளியே இந்த வாகனங்கள் செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு பாதை இருந்துச்சு. அதுக்கு 2 பரமும் மக்கள் உட்காரலாம், திண்டும் வச்சுருந்தாங்க. இந்த 15 வாகனங்கள் கடைசியாக இருந்த வாகனங்கள் அதுக்கப்புறம் புறப்பட்டு வெளியே போகிறதுக்கு வந்துச்சு. அந்த திண்டில் ஒரு பெண், வேலை செய்யும் ஒரு யூத பெண் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. கையில் எதையோ வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புள்ள அவரோட காலை நேராக நீட்டி தான் உட்காந்துருந்தாங்க. இந்த 15 வாகனங்கள் அடங்கிய கான்வாய் வந்தது. அதுக்கப்புறம் நகரம் உள்ள, ஏன்னா அது புள்ள கால் நீட்டிட்டு உட்காந்துருக்கு. அந்த பக்கமும் இடம் இருக்கு. அதில் முதல் வந்த வாகனத்தில் இருந்த அதிகாரி கொஞ்சம் காலம் அடைக்குமா அப்படின்னு சொல்றாரு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சராசரி யூத பெண், அது மிக பெருசா அந்த அதிகாரி சொல்றாரு, எதையுமே பார்க்காம அப்படி பார்த்து அந்த புள்ள அந்த பக்கம் இடம் இருக்கு, உன் வண்டிகள் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் போன்னு சொல்லி சைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த புள்ள அதோட வேலையை தொடர்ந்து செயல்பட்டு இருந்துச்சு. நான் நினைச்சேன் ஒரு பயங்கரமான பிரச்சனையாக போது அவங்க வெளியே வந்துடுவாங்க, கைது பண்ணுவாங்கலாம் பார்த்தா எதுவுமே நடக்கலை. அந்த முன்னால் இருந்த அதிகாரி, வாகனத்தில் உட்கார்ந்த அதிகாரி அவரோட வாக்கி டாக்கியில் தகவல் சொன்னார். கடைசி இருந்த வாகனத்திலிருந்து பின்னால் கொண்டு போனாங்க. பின்னால் கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு அந்த பக்கம் இடம் இருந்துச்சு, அதன் வழியாக விட்டு அவங்க வெளியே போனாங்க. உண்மையாகவே எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கு இங்கே இந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரு 15 வாகனங்கள் அடிக்க கான்வாய் வருது, உங்களை காலம் மடக்க சொன்னால் கும்பிடு போட்டு காலம் மடக்கிடுவோம். அதுதான் உண்மை. இதுதான் பேசவே மாட்டோம். 15 வண்டி வருது, நம்ம காலம் அடைக்கலாமேன்னு. ஆனால் தப்பு அவங்க பக்கம் தான் இருந்துச்சு, அவங்க அந்த பக்கம் போயிருக்கணும். அந்த பிள்ளை மிக சரியாக சொல்லிச்சு. காலம் மடக்கிறதுங்கிறது வேற, அது சின்ன வேலை தான். ஆனால் நியாயத்துக்காக இந்த மாதிரி கீழ்ப்படிதல் இல்லாமல் புரட்சி செய்யுங்கிற மனநிலை வேணும். இதுதான் அந்த புள்ள செய்ததில் நான் புரிஞ்சுக்கிட்டது. அவங்க மேலே தப்பு இருக்குது, அதை அவங்களுக்கு சுட்டி காட்டணும், நிமிர்ந்து நிற்கணும். இதை மாதிரி காவல்துறைகளோ இல்லை மிகப்பெரிய துறைகளோ இல்லை அரசுகளோ அதெல்லாம் பயப்படவே கூடாது. தப்பு அவங்க பக்கம் இருந்தால் சுட்டி காட்டணும். இந்த பிள்ளையோட மனநிலையெல்லாம் வரணும்னா இந்த ஆங்கில அடிமை முறை கல்வி நிச்சயமாக மாறணும். எல்லோருமே இந்த இண்டிகோ விமான பிரச்சனையை அணுகும் முறையே வேற. அவங்க இன்னைக்குள்ள பிரச்சனைகளை தான் பார்க்குறாங்க. இதோட ஆணி வேற நிச்சயமாக பார்க்கணும். நான் திரும்ப மக்களுக்கு சொல்கிறேன், நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ வாய்ப்புகள் கிடைத்தால், இன்னைக்கு அது ரொம்ப காஸ்ட்லி தான் எனக்கே புரியுது, வாய்ப்புகள் கிடைத்தால் விமானி அப்படிங்கிற படிப்பை சேர்த்து விமானி ஆக்குங்க. சர்வதேச அளவில் இந்தியாவை தாண்டி சர்வதேச அளவில் விமானிகள் மிக பற்றாக்குறை, இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக பற்றாக்குறை போவாங்க. அதனால அதை நோக்கி கவனம் செலுத்துங்க. அதே போல் அரசு இன்னுமே விமானம் கட்டும் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 20% தான் நம்ம இருப்போம்னு சொல்லுவோம். 80% இன்னும் கற்றுக்கணும்.
அதை நோக்கி திருப்புங்க. 2 விமான நிறுவனங்கள் தான் 140 கோடி மக்களின் விமான சேவையை சந்திப்பாங்கிறது வெட்கத்திலும் வெட்கக்கேடு. இந்த 2 போல இண்டிகோவை போல இன்னும் 20 விமான சேவை நிறுவனங்களை மத்திய அரசு நிச்சயமாக உருவாக்க வேணும். அதே போல இந்த ஆங்கில முறை கல்வியை நிச்சயமா மாற்றி சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் கொண்டாட்டமும் தாண்டி வந்துட்டோம். இன்னுமே அவனுடைய கல்வி முறையிலிருந்து சுதந்திரம் அடையாமல் இருக்கிறது வெட்கக்கேடு. இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களை நிச்சயமாக மாற்ற வேண்டும். இண்டிகோவுடைய தலைமை செயல் நிர்வாக அதிகாரியை நிச்சயமாக மாற்ற வேண்டும். இந்த இண்டிகோங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனம். இந்தியாவில் உள்ள 64% விமான தேவையை இண்டிகோ மட்டுமே சந்திக்குது. உள்நாட்டு விமான பயணம், வெளிநாட்டு விமான பயணம், சரக்குகளை ஏற்றி செல்லும். இப்படி பார்த்தீங்கன்னா 64% இண்டிகோ தான் சந்திக்கிறாங்க. ஆசியாவில் 2வது மிகப்பெரிய விமான சேவை நிறுவனம் இண்டிகோ. உலகத்தில் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனத்தில் இண்டிகோ 1. ஒரு நாளைக்கு 2700 ட்ரிப், 2700 தடவை பயணிக்குது இண்டிகோ விமான சேவை நிறுவனம். இவங்க கிட்ட 434 விமானங்கள் சொந்தமாக வச்சிருக்காங்க. பிரம்மாண்டமானது தான். 500க்கு மேலே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த விமானங்கள் வரலை. இந்த இண்டிகோவை ஸ்தாபித்தது ராகுல் பாட்டியாம்பாங்க. ராகேஷ் காங்வால் இன்னைக்கு செயல்பட்டிருக்காரு. இவங்க தான் இந்த விமான நிறுவனத்தை ஸ்தாபித்த இந்தியர்கள். அதை செயல்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பவர் செயல் நிர்வாக தலைமை அதிகாரியாக இந்த பீட்டர் ஹெல்பர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 37,300 பேர் பணிபுரிகிறாங்க இண்டிகோவில். இன்னைக்கு திரும்ப ஆட்களை கேட்டிருக்காங்க. பணிப்பெண்கள், சிப்பந்திகள், துணை விமானிகள், ஆஃபீஸர்ஸ் மற்றும் விமானிகளை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாராவது இதில் வேலைகள் தேவைன்னா, இந்த துறையில் வேலை தேவைன்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட நிச்சயமாக சேரலாம். உலக அளவில் 15வது இடத்துல வருது. மிக துல்லியமான நேரத்தில் செயல்படுபவர்கள், மோஸ்ட் பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற பேரில் இண்டிகோ இருந்தது. அது மிகப்பெரிய கீழ்நோக்கி போயிருக்கும். உலகத்திலேயே 6வது மிக பிஸியாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வேலைப்பளு அதிகமுள்ள நிறுவனம் இந்த இண்டிகோ. மேலோட்டமாக பார்த்தா இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த அரசு கொண்டு வந்த சீர்திருத்தம் அப்படிம்பாங்க. அரசு என்பது நிச்சயமாக சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு தான் அரசு இருக்காங்க. அந்த விமான விபத்து, ஒரு கோரமான விமான விபத்து ஏற்பட்டுச்சு. அதில் அனைவருமே, ஒருவரை தவிர அனைவருமே மரணம் அடைஞ்சாங்க. அன்னைக்கே பேசினேன், அது விமானிக்கு உண்டான அழுத்தம்னு பேசியிருந்தேன். அதை வெளியே சொல்லாமல் இந்த விமானிகளுக்கான இந்த அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய சில நடவடிக்கை எடுத்தாங்க. அதிகமாக ஓய்வு தர வேண்டும், அதே மாதிரி இரவில் இயக்குவதை தவிர்க்க வேண்டும், இதை போலலாம் சொன்னாங்க. இதெல்லாம் பிடிக்காம இருக்கும் விமானிகளை வச்சுக்கிட்டே அவர்களையே வேலை வாங்கிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்த இண்டிகோ மிகப்பெரிய பிரச்சனையை அரசுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக செஞ்சு காட்டியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு துறையில் ஒரு ஆளோ இல்லை ஒரு நிறுவனமோ செயல்பட்டால் இப்படி தான் பிரச்சனை வரும். இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் விமான சேவை நிறுவனங்கள் வரணும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விமான சேவை நிறுவனமும் இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு முன்னால் இந்த மாறன் சகோதரர்கள் விமான சேவை நிறுவனம் நடத்தினாங்க. இப்போ அதுவுமே அந்த பேர் இருக்க மாதிரி தெரியல. தமிழகத்தில் இருக்க தொழிலதிபர்கள், விமானம் வாங்க முடிஞ்சவங்க விமானம் வாங்கி இந்த துறையில் வரலாம். தினம்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும் துறை இது விமானத்துறை. நமக்கே உண்டானது தான். பெரிதும் பெரிதும் கேள், யாதும் முறை யாவரும் கேளீர் மற்றும் உச்சி மீது வானிலிருந்து விழுத போயிடும். மிகப்பெரிய கற்பனைக்கு சொந்தக்காரர்கள் நாம தான். அதனால இந்த விமான சேவை நிறுவனத்துக்கு வாங்க. மத்திய அரசு நிச்சயமாக இந்த ஆங்கில அடிமை முறை கல்வியை நிச்சயமா தூக்கணும். போதும், பிறருக்கு கீழ்ப்படிதல் உள்ள, தங்களின் கீழ்ப்படிதல் உள்ள, மதிப்புக்குரிய இதெல்லாமே போதும். நானும் நீங்களும் ஆமாம் சரிக்கு சரி என்ற எண்ணமுள்ள கல்வி முறை வர வேண்டும். நன்றிகள்.